ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இன்னைக்கு. எப்பவுமே நம்ம கேன்சர்னு அது ரொம்ப பயமுறுத்தி நம்மளை வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் பெண்கள் எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. ஆனா இவங்க வந்து சகின்னு ஒரு அழகான ஒரு கிளினிக்கே, இது கேன்சரோட இதே இல்லாம ஒரு கிளினிக். இது நமக்கு எப்படி ஜுரம், உடம்பு சரியில்லை, ஒரு தலைவலி, அந்த மாதிரி நீங்க கிளினிக்கா நீங்க சகிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு பயமே இல்லாம ஒரு மேமோகிராம் டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் அன்னைக்கே தர ஒரு பெரிய நல்ல விஷயத்தை இவங்க பண்றாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா இவர் ஸ்பெஷல் அவர் ஸ்பெஷல் சொல்லிட்டு ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் ஆக்கிடுவாங்க. ஆனா இங்க எல்லாமே ஒரே ரூப்ல எல்லா டாக்டர்ஸுமே இங்கே இருந்து, அப்புறம் டியூமர் போர்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே செக் பண்ணிட்டு பெரிய டாக்டர் கிட்ட கொண்டு போய் அதை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சஜஸ்ட் பண்ணி பண்ணலாமா வேணாமா, இல்லாட்டி எடுத்த உடனே வந்து கீமோ பண்ணுங்க, இல்லாட்டி எடுத்த உடனே சர்ஜரி பண்றது எல்லாம் வேணாம், டேப்லெட்டே எல்லாம் கியூர் ஆகும்னு சொல்லி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு சந்தோஷமா ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு எல்லாமே கியூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மருத்துவ சேவை மையத்தை நான் இன்னைக்கு வந்து திறந்து வச்சிருக்கேன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். மேடம், அதே போன்று அதாவது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா வரக்கூடியது மார்பக புற்றுநோயும் கருப்பாய்வு புற்றுநோயும் தான் அதிகமா வரும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா தமிழக சார்பா வந்து குழந்தையில வந்து தடுப்பூசி பொறுத்தா 14 வயசு அதை பார்த்துட்டு இப்ப மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்ற ஒரு ஆலோசனை இருக்கு. அதை எப்படி பண்ணணும்? இல்ல அது பெரிய விஷயங்க. ஆக்சுவலி நமக்கு புற்றுநோயினாலே நம்ம அதை பயமுறுத்தி அதை பயந்து அது ஒரு பெரிய வியாதின்ற மாதிரி பண்ணிடுறோம். ஆனா இப்ப நான் இந்த மருத்துவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம கியூரபிள் தான். எல்லாமே கியூரபிள், எல்லாத்துக்குமே வந்து மெடிசன் இருக்கு, எல்லாத்துக்குமே நாங்க இருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு 2 கையை வந்து அப்படியே கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. இது வந்து இந்த 14 இயர்ஸ்ல அந்த நமக்கு தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அதை முடிஞ்சா எல்லா பெண்களும் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா குழந்தைங்களும் போட்டுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வருமுன் காப்போம் இது எல்லாமே. கிராமப்புறங்கள்ல வந்து பெண்களிடையே வந்து இந்த மார்பக புற்றுநோய் அதிகமா இருக்குதான் சொல்றாங்க. இது வந்து இப்போ சின்ன திரை பகரவங்க நிறைய பேர். கண்டிப்பா எந்த அளவுக்கு நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா நான் இப்ப இவங்களுடைய கண்டிப்பா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். எனக்கு நிறையவே இருக்குது. உண்மையிலே இந்த சக்கி பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் டாக்டர் ரெட்டிகே சார் கிட்ட, நிச்சயமா என்னுடைய சீரியல்ஸா இருக்கட்டும் இல்ல சினிமா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நான் நிச்சயமா இந்த மார்பக புற்றுநோய் பத்தி அவேர்னஸ் பத்தி பேசுவேன். என்னன்னா கிராமத்துல நம்ம வந்து பால் கட்டி நீர் கட்டின்னு சொல்லிட்டு அது பெருசா அது கவனிக்கிறதே இல்லை. பெண்கள் முதல்ல வந்து நம்மள நாமே பாத்துக்கிறதே இல்லைங்க. எதுக்குமே எல்லாம் நீங்க நல்லா இருந்தா போதும் நாங்க நினைக்கிறோம். ஆனா நாங்க நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருப்பீங்கன்றது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க எல்லாருமே முன்னுக்கு வரணும். இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ ஒரு வாட்டி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து இங்க நம்ம எல்லாரும் செக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் பல வருஷம் உங்களுக்கு சேவை பண்ண நம்ம காத்துட்டு இருக்கோம். அரசியல் வேணாம்.